உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. தற்போது பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனை சார்ந்த கூட்டணி கட்சிகளோடு எங்களுக்கு என்ன சண்டையும் கிடையாது. எங்களுக்கு அவர்கள் மீது நாங்கள் சண்டை கட்சியாக மாறவில்லை, தோற்றுவிட்டோம் என்று நட்பு கட்சியாகவே அவர்களோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு பக்கமாக இருந்தாலும், மறுபக்கம் இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து இந்த முக்கியமான கூட்டத்திலே கலந்தாய்விலே கருத்துக்கள் கூறப்பட்டது. சுமார் 600 பேர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திலே 450 பேருக்கு மேல் தங்களுடைய கருத்துக்களை எழுத்து மூலமாகவும் இங்கே நேரடியாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேருடைய எண்ணமும் உள்ளாட்சி தேர்தல் வரும் வரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே தனித்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான். தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு மீண்டும் அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும். கூட்டணியிலே பொறுப்பாளர்களுக்கு குறைவதாக கருதுகிறார்கள். கூட்டணி அரசியலிலே இயக்கத்தினுடைய வளர்ச்சி தற்போது குறைவதாக கருதுகிறார்கள். தேர்தல் நேரத்திலே கூட்டணி என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. அப்போதுதான் எல்லா கட்சிக்கும் கூட்டணியிலே வலு. தேர்தல் இல்லாத நேரத்திலே கூட்டணி பொறுப்பில்லாமல் மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தங்களுடைய இயக்க பணியை பொறுப்புணர்ச்சியோடு செய்யக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும். அதற்கு தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதன் அடிப்படையிலே என்டிஏ கூட்டணி, மத்தியிலே பாஜக, மாநிலத்திலே அதிமுக மற்றும் ஒத்த கருத்துடைய கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நட்பு கட்சியாகவே விலகுகிறது. வருங்காலங்களிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு, வலுப்படுத்திக் கொள்வதற்கு நகரம் முதல் கிராமம் வரை மீண்டும் எங்களுடைய பணியை துவக்குவோம். தொடர்ந்து 12 வருடங்களாக கூட்டணி அரசியலிலே இருந்த காரணத்தினால் எங்களுடைய வலு குறைந்ததாக கருதுகிறோம். காரணம், கூட்டணி கட்சிகள் அதன் சார்ந்த பணிகள், ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று தனித்தன்மையை நாங்கள் இனிமேல் இழக்க விரும்பவில்லை. தேர்தல் நேரத்திலே கூட்டணி, அதுவரையிலே எங்கள் கட்சியை பலப்படுத்துவதற்கான சூழலை முழுமையாக நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற முடிவை இந்த செயற்குழு எடுத்திருக்கிறது. இப்ப நான் என்ன பாஷையில் சொன்னேன்னு சாருக்கு தெரியும். நீங்க அதுதான் சொன்ன, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளுடைய வித்தியாசமான கட்சி. எங்களுக்கு எந்த கூட்டணி கட்சியோடும் சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது. புரியுதா இல்லையா? எங்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் வெளியே இருந்து கட்சியை பலப்படுத்துகிறோம். அதனால் எங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு நட்பு கட்சியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் ஒழிஞ்சு அவர்கள் மீது குறை சொல்லிவிட்டு சண்டை போட்டுக்கொண்டு சேரை அவர்கள் மீது வாரி எரிஞ்சுவிட்டு நாங்கள் செல்லவில்லை. கூட்டணியிலே தான் பணியாற்றினோம், கூட்டணியிலே தான் தோல்வியுற்றோம். அதில் என்ன மாற்று கருத்து இருக்கிறது? இருப்பினும் தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கட்சியை பலப்படுத்த நினைக்கிறது, வலுப்படுத்த நினைக்கிறது. மேலும் நண்பரே, ஏன் சார் உங்க புரிதலுக்கு இது தேர்தல் காலம் அல்ல. தேர்தல் காலத்திலே கூட்டணி முடிவு செய்வது என்பது முடிவாக இருக்கிறது. தற்போது எங்களது இயக்கத்தை பலப்படுத்துவதற்கான சூழலை ஏற்படுத்த நினைக்கிறேன். மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய அகில இந்திய தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அவர்களுடைய
பொறுப்பாளர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் சார்ந்த இயக்கத்திற்கு நன்றி. எங்களோடு ஒத்த கருத்தோடு செயல்பட்ட அத்துணை கட்சி தலைவர் தொண்டர்களோடு நாங்கள் நன்கு பழகி இருக்கிறோம், சிறப்பாக பணியாற்றி இருக்கிறோம். அதிக கருத்து வேறுபாடு எங்களோடு அவர்களுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. குறிப்பாக நம்முடைய பாமக டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐஜேகே தலைவர் திரு ஏசிஎஸ் அவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே உளம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுதான் நாங்கள் விடைபெறுகிறோம். காரணம், மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், எங்கள் கட்சிக்கு ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சியோடு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா கட்சிக்கும் இருந்த கூட்டணி சவால்கள் எங்களுக்கும் இருந்தது. கூடுதல் சீட்டு, குறைச்ச சீட்டு, இந்த தொகுதி அந்த தொகுதி எல்லாம் அதெல்லாம் கடந்து ஒரு கட்சி கூட்டணியில எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு எடுத்துக்காட்டான கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூப்பனார் காலத்திலிருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த தன்மையை, அந்த கலாச்சாரத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இறுதி வரை பின்பற்றியது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு? பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.